Welcome back to EJ Edwin Vlog guys. So இன்னைக்கு ஈவினிங் டைம் நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னைக்கு வந்தேன் சரிங்களா. ஸோ கேரளாவிலேருந்து சென்னைக்கு வந்தேன். ஸோ சென்னைக்கு வரும்போது என்ன பண்ணிட்டேன், என்னோடய ஸ்பெக்ஸை வந்து நான் வந்த பஸ்லேயே விட்டு வந்துட்டேன். அது ஒரு வாரமாக அங்கே இருக்குது. அதை போய் இன்றைக்கி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து வெளியே கிளம்புனேன். சரி ஈவினிங் விலாகாக ஒன்று ஏதாச்சும் போடுவோமே, இதுவும் ஒரு விலாகு தானே, நம்ம டெய்லி லைஃப்பில் என்ன நடக்குதோ அது போடுறது தானே விலாக். ஸோ அந்த போய் நம்ம இப்போ பிக்கப் பண்ணிட்டு வருவோம். கோயம்பேடு போகிறோம் கைஸ். டிராஃபிக் மேலே டிராஃபிக். வாட் ப்ரோ நாடா இது, இவனுங்க இப்படி பண்ணுறானுங்க. நான் இனிமேல் இந்த டைலாக் தான் கைஸ். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. முழுக்க தளபதி ஃபேன் கைஸ். சரி இருங்க, நான் மெயின் ரோட் போயிட்டு உங்களுக்கு vlog கண்டினியூ பண்ணுறேன். மக்களே, நம்ம வந்து வாவின் வந்துட்டோம். ஸோ வாவின்லேருந்து அங்கே போகிறதுக்கு எப்படியும் ஒரு 20 மினிட்ஸ் ஆகும். இன்றைக்கி அடிக்கிற டிராஃபிக்கில், அடிக்கிற வெயிலில் மாதிரி அடிக்கிற டிராஃபிக்கில். வாட் ப்ரோ, இப்போ என்ன பிரச்சனைனா, நான் ஏன் நடுவில் இப்படி இடிக்கிற மாதிரி போய் விடுறேன்னா, நான் வந்து வைசர் போட்டிருக்கேன். ஸோ வைசரில் பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலர் வைசர் இருக்குல்ல, சன் ப்ரொடெக்ஷன் வைசர், அதை போட்டிருக்கேன். அதையும் போட்டு கண்ணாடியும் போட்டு ஒன்றும் பண்ண முடியல, கண்ணே தெரில. ஸோ கைஸ், எல்லாருமே உங்கள் வண்டி எப்படி சீஸ் ஆயிடுச்சு, என்ன ப்ராப்ளம், எதனால் அப்படின்னு சொல்லி நிறைய கமெண்ட் கேட்டிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து நான் தனியாக ஒரு vlog பண்ணுறேங்க. எனக்கு வந்து ஒரு 2 டேஸாக நானும் பார்க்குறேன். என்னால் வந்து அதுக்கான செப்பரேட் vlog பண்ணுறதுக்கான டைமே கிடைக்கல. நான் வந்து அது வந்து ப்ராப்பராக போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நான் போட்ட வீடியோவுக்கு வந்து நல்லா சப்போர்ட் கொடுத்தீங்க. லைக் வந்து நல்ல வியூஸ் போச்சு, நல்ல சப்போர்ட் வந்துடுச்சு எனக்கு அந்த வீடியோவுக்கு. ஸோ அது நான் கண்டிப்பாக போடுறேன். இந்த அப்கமிங் vlogsலலாம் நான் எதை பற்றி போட போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். என்னோடய ப்ரொஃபஷன் வந்து நான் சேல்ஸ் ஃபீல்டில் தான் இருந்தேன். ஸோ சேல்ஸ் ஃபீல்டில் வந்து ராயல் என்ஃபீல்டில் வந்து நான் சேல் பண்ணிகிட்டு இருப்பேன் வண்டியெல்லாம் சரிங்களா. சேல்ஸ் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் நான் ஒரு டீம் லீடராகவும் இருந்திருக்கேன். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் இப்போ வண்டியெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணும்போது நீங்கள் எப்படி வாங்கணும், ஸோ அப்புறம் உங்களுக்கு நான் சில டிப்ஸு அந்த மாதிரிலாம் கொடுக்கலாம். ஸோ நம்ம இருந்த ப்ரொஃபஷனுக்கு ஒரு சப்ஸ்கிரைபருக்கு நம்மளுக்கு வந்து ஒரு 5K சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களுக்கு வந்து நம்ம எந்த விதத்தில் வந்து யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் யோசிச்சுன்னு இருக்கேன். ஸோ அப்கமிங் vlogsல வந்து நான் கண்டிப்பாக வந்து என்னோடய கண்டென்ட்லாம் வந்து தரமாக இருக்குங்க. 100% நான் சொல்கிறேன், என்னோடய vlogsோட கண்டென்ட் எல்லாமே தரமாக இருக்கும். அது வந்து யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். சும்மா போடுற கண்டென்ட் வந்து ப்ராப்பராக போட்டு போயிடலாம்ல, ஒரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நம்ம வந்து மோட்டோ vlogging தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதை சம்மந்தப்பட்டதாக வீடியோ போடலான்னு யோசிக்கும் போது எனக்கு இந்த ஐடியா வந்தது. ஸோ மெயின்டெனன்ஸு, சர்வீஸு, ஸோ சென்னையில் நீங்கள் எப்படி ஒரு வண்டி வாங்கும்போது எப்படியெல்லாம் பார்த்து வாங்கணும், அது எல்லாத்த பற்றியும் நான் வந்து அப்கமிங் vlogsல வந்து தரமான வீடியோஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணுற vlogsம் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் போடுவேன். நம்ம வந்து முன்னாடியே ட்ராவல் பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்போ கொஞ்ச நாள் வந்து பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சம் பிஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பட் வந்து ஃப்யூச்சரில் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம்.
ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல கண்டென்ட்டாக கொடுத்து இந்த சேனலை வந்து கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக வச்சுப்போம் கைஸ். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ கமெண்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி மக்களே. சரி இருங்க, நம்ம கொஞ்சம் தூரம் போயிட்டு அங்கே டிராஃபிக் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கே வந்து இவ்வளோ டிராஃபிக்காக இருக்கா. இது வந்து கரெக்டாக வந்து கோல்டன் ஃப்ளட்ஸ். ஸோ கோல்டன் ஃப்ளட்ஸ்லேயே இவ்வளோ டிராஃபிக் நைட்டு. சரி இருங்க கைஸ், நம்ம வந்து கொஞ்சம் தூரம் போயிட்டு வ்ளாக் கண்டினியூ பண்ணலாம். ஸோ கைஸ், நம்ம இருக்கிற ஏரியா பார்த்தீங்கன்னா கோல்டன் ஃப்ளட்ஸ். சரி ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்கூல்ஸ் இருக்குது கைஸ். டிஏவி இருக்குது, வேலம்மாள் இருக்குது, ஸ்பாட்டன் இருக்குது. இது அப்படி சுற்றி பல ஸ்கூலுங்க இருக்குது. இங்கே ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 90s கிட்ஸுக்கு, அப்புறம் வந்து இந்த 2K இந்த ஸ்டார்டிங் இருக்கிற பீப்புளுக்கெலாம் அவ்வளோ மெமரிஸ் இருக்குங்க கைஸ். அந்த காலத்துலலாம் ஃபோன்லாம் அவ்வளோ கிடையாதுல்ல. அது சின்னோண்டு கீபேட் ஃபோனு. அந்த கீபேட் ஃபோனில் வந்து 100 மெசேஜஸ்ஸு. ஸோ இங்கே வந்து சைட் அடிக்கிறது. இங்கே இந்த எல்லா ஸ்கூல்லையுமே பார்த்தீங்கன்னா நான்லாம் பச்சையாக சொல்கிறேன், நான்லாம் இங்கே தான் சுற்றினே இருப்பேன். ஏன்னா வந்து அந்த காலத்தில் வந்து சோஷியல் மீடியாலாம் அவ்வளோ பிரபலமாலாம் இருக்காது. நேரில் வந்து பேசணும், ஒரு கேங் இருக்கும், ஒரு எப்படி சொல்ல, ஒரு கேங் ஒரு அட்டி இருக்கும் ஓகேங்களா. பசங்க இருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு 20 பசங்க இருந்தால் பக்கத்து இதில் வந்து ஏரியாவில் 20 பசங்க இருப்பாங்க. ஸோ இதுதான் வேலம்மாள் ஸ்கூலு. இப்போ 20 பசங்க இருப்பாங்க, சைட் அடிப்பாங்க. அப்போல்லாம் அதுதான் என்டர்டெயின்மெண்ட்டு. சோஷியல் மீடியாலாம் என்டர்டெயின்மெண்ட் இல்லை. சுற்றுவோம், ஈவினிங் நடந்து போய் பானிபூரி சாப்பிட்றது. சைக்கிள் தான் வச்சுருப்பாங்க மோஸ்ட்லி. சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிறது. மோஸ்ட்லி நடந்து தான் போவோம். சைக்கிள் இருந்தாலும் ஒரு 10 பேர் நடந்து போவோம். போலீஸ்காரனுங்க துரத்தினே இருப்பானுங்க. இப்படி தான் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போல்லாம். நான் சொல்கிறதுலாம் எப்போ தெரியுமா, 2010, 2012, 13, 14, 15 அந்த டைம்லலாம் கொஞ்ச நேரம் வந்து ரோட்டில் நடக்க விட மாட்டாங்க கைஸ். இந்த போலீஸ் சும்மா நடந்து போனாலே ஏன் நடந்து போகிறீங்கன்னு கேட்பாங்க. ஏன் உங்களால் வீட்டில் இருக்க முடியாதா அப்படின்வாங்க. அடித்து துரத்துவாங்க. சின்ன வயசில் நம்ம எல்லாருமே எல்லா தப்பும் பண்ணியிருப்போம். அந்த மாதிரி தான். தப்புனா பெருசாகலாம் தப்பு பண்ண மாட்டாங்க. ஒரு கும்பலாக இருந்தாலே அவங்களுக்கு பிடிக்காது, நம்மளை அடிக்கணும். அதுதான் அவங்களோட இது மோட்டிவே. எங்கேயாவது கும்பலாக போவோம், இதெல்லாம் பார்க்கில் போய் உட்காருவோம். அங்கே பார்க்கில் இருக்கிற பைத்தியக்காரனுங்க சும்மா இருக்க மாட்டானுங்க. சும்மா கால் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணுறானுங்க. நம்மளை வந்து தேடுவாங்க. சம்டைம்ஸ் பேட்டரியில் பிடிச்சி உட்கார வச்சு ஸ்டேஷன் வரைக்கும் கொண்டு போயிட்டு அப்புறம் அனுப்புவாங்க. சில டைம் பேரண்ட்ஸை வர சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் சரியான ஃபன்னாக இருக்கும் அந்த காலத்துலலாம். அது ஒரு மெமரிஸ்ங்க. இப்போல்லாம் இப்போத்த ஜென்ரேஷன்லாம் அந்த வேறு மாதிரி பண்ணுறாங்க. நாங்களாம் இங்கே இருக்க பார்க் கூப்பிட்டு போவே வந்து பயந்து கூப்பிட்டு போவோம். இவங்க என்னென்னா பப்பு, கிளப்பிங்கு அப்படி இப்படின்னு தான் இப்போல்லாம் சுற்றுறாங்க. ஜென்ரேஷன் மாறிடுச்சு. ஸோ அது மாதிரி நம்மளும் மாறிக்கணும், அவ்வளோதான். சரி இருங்க, நம்ம இப்போ கரெக்டாக எங்கே இருக்கோம் தெரியுமா? கலெக்டர் நகர்னு நினைக்கிறேன். கலெக்டர் நகரான இருக்கும். ஸோ இங்கேருந்து ரைட் எடுத்து ஒரு லெஃப்ட் எடுத்திங்கன்னா கோயம்பேடு கனெக்ட் ஆகிடும். ஸோ நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு வ்ளாக் பண்ணுறேன். யாரும் போகாத இடத்துக்கு போடு, சென்னையிலே போகணும். என்ன ரெட் ஃப்ளவர்னு சொல்லி புதுசாக அதாவது மூவி வந்திருக்கா? ஹலோ, இவன்டா. இவன்டா யார் அது? ஜிவி பிரகாஷா? அதான் தெரில. ஐஸ், நம்ம லொக்கேஷனுக்கு வந்தாச்சு. அங்கே இருக்கும்டா வெற்றி. நீ பார்த்தது இல்லையாடா வெற்றி ட்ராவல்ஸ்? இது அந்த சந்தில் இருக்கும்டா. ஓ, இங்கே வழி இருக்குல்ல. நான் என்ன தெரியுமா யோசிச்சேன், அங்கெல்லாம் போய் சுற்றின்னு வரணும் அப்படின்னு யோசிச்சேன். இங்கேயா? அங்கே தான் சென்ட் தாமஸ் பசங்களை போட்டு அடிச்சுன்னு இருப்பீங்களே. எங்கடா
இந்த மாதிரி ஒரு சந்தில் தான் வரும். இதுக்கு டொயோட்டா ஓகேடா. வெற்றி வந்து இதுக்கு முன்னாடியே பின்னாடியான்னு தெரியலையே. பின்னாடி இருக்கு. பின்னாடியா? சரிங்க, வண்டியை திருப்பிக்கலாம். ஒன் வேல போகிறோம். யாரும் ஒன் வேலெலாம் போகாதீங்க. எனக்கு இங்கே இருக்கிறனால நான் ஒன் வே பிடிச்சி போகிறேன். மோஸ்ட்லி எல்லோரும் இப்படி தான் போகிறாங்க. ஏன்னா அங்கே போய் சுற்றிட்டு வரணும்னா அது ரொம்ப லாங். நான் இன்னைக்கு கிளம்பலான்னு பார்த்தேன்டா, அப்புறம் கிளம்பல. இதுதான் வெற்றி ட்ராவல்ஸோட ஆஃபீஸ். வெற்றி வெற்றி வெற்றி. என்னடா ஏதோ கடத்துறாங்க. ஸோ கைஸ், நம்ம போய் நம்ம ஸ்பெக்ஸ் இருக்கான்னு கேட்டு வரோம். இருங்க கைஸ், நம்ம ஸ்பெக்ஸும் வாங்கியாச்சு. இதெல்லாம் ஒரு வாரமாக அந்த டிரைவருக்கு ஃபோன் பண்ணி எனக்கு என்ன அதை எடுத்து வச்சுருங்கண்ணான்னு சொல்லி வச்சுருந்தேன். அதான் கைஸ், இதுக்கு தான் வந்தோம். வேலை முடிஞ்சிச்சு. வெற்றி வெற்றி. நம்ம வந்து வேலை முடிஞ்சிச்சு. யுனைடெட் ஸ்டேட் ஆஃப் சென்னைங்க. இது எப்படி இருக்கு பார்த்தீங்களா? நல்ல ஊருங்க. சென்னையில் மட்டும்தான் இந்த மாதிரி. வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. அந்த மாதிரி இருக்கு. ரோட்ஸ்னால் சென்னை ரோட்ஸ் தாங்க. ஏன்டா குத்துதாடா? அதான் ஸ்பாய்லர்லாம் வச்சுருக்காங்க. எவ்வளோ டிராஃபிக் பார்த்தீங்களா? ஈவினிங் டைம்லாம் வச்சுக்கோங்களேன். நம்ம ஆஃபீஸ் வந்து 6 மணிக்கு விட்டுருவாங்க. ஐயோ, தொண்டை வேற கரகரந்து. 6 மணிக்கு ஆஃபீஸ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிராஃபிக்லலாம் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு 7-8 மணி ஆகிடும். 7 மணிலாம் இல்லை, எப்படியும் 8 மணி ஆகிடும். வண்டியோட இன்ஜின் நாஸ்தி ஆகிடும். நிறைய டிராஃபிக் நின்று வரும்போது மைலேஜ் வராது. நிறைய பிரச்சனை இருக்கும். ஈவினிங் தான். இதுவே மத்தியானம்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் அடித்து போட்டு சொன்னேன்ல. டேய், நான் தப்பு பண்ணிட்டேன்டா. அங்கேயே பண்ணியிருக்கணும்டா. அந்த திருப்பி இருக்கணும். எனக்கு ஒரே அசிடிட்டியாக இருக்குது. டீலாம் எதனா ஜூஸ் ஏதாச்சும் கொடுக்கலாம் கைஸ். முகப்பேர் டிஆர்என்டா தானே இருக்கும் பாரு கைஸ். நம்ம இப்போ வந்து முகப்பேரில் இருக்கோம் பாருங்க. 3 வாட்டர் கேன் வச்சுட்டு எப்படி போகிறான் பாடுறான் வேறு லெவலில். நீ தான்டா டிரைவரு. அந்த மாதிரி பண்ணுறான்டா. அந்த காலத்துலலாம் இந்த ஒரு டோமினோஸ் தான் இல்லை காலம் கைஸ். இனிமேல் நான் காய்ஸ்ன்னு சொல்ல மாட்டேன், ஃபேமு அப்படின்னா. ஸ்காடு வந்து அசிங்கமாக இருக்குது. ஆனால் ஃபேம் ஓகே. சரி ஃபேமு, நான் என்ன பண்ணுறேன், எங்கள் அட்டி பிளேஸ் போயிட்டு நான் உங்களுக்கு வந்து vlog பண்ணுறேன் கைஸ். கைஸ், நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம அட்டிக்கு வந்துட்டோம். பிளாக் காஃபி குடிப்போம். அட்டி வந்துட்டோம். நம்ம வந்து ஏதாச்சும் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு கிளம்பலாம் கைஸ். தான் தேடிங்க. இன்னும் ஒரு நடுவில் யாரோ பசங்க போலீஸ்கிட்ட மாட்டிக்கிறாங்க. ஸோ அவங்கள போய் கூப்பிட்டு போயிருக்காங்க. போயிட்டு வந்தோடனே நம்ம கிளம்பிடுவோம். நம்ம காரில் தான் வந்தோம்.
ஸோ நம்ம வண்டி அங்கே விட்டுருக்கோம். அந்த வண்டி எடுத்துகிட்டு வீடு வந்தோம். டீ குடிச்சு முடிச்சாச்சு. இவர் தான் ஓனர் இல்லைடா? என்ன நீயாண்ணா ஓனரு? அடுத்தது நாங்கள் சாப்பிட வந்திருக்கோம். சரி இருங்க கைஸ், நான் போய் சாப்பிட்டு வரேன். இப்படியே சுற்றிட்டே இருப்போம். நைட் ஒரு 12 மணிக்கு வீட்டுக்கு சாப்பிட்டாச்சு கைஸ். இப்போ நம்ம வீட்டுக்கு போவோம்.